போகிற வழியில் பாருங்கள், நாங்கள் சின்ன வயசில் வந்துட்டு இதுதான் திராட்சைன்ற அளவுக்கு நாங்கள் இது விரும்பி சாப்பிடுவோம். இது பேர் வந்துட்டு நானாப்பழம். எங்கள் ஊரில் வந்துட்டு இதை நானாப்பழம்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு பேர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கொண்டு வரேன் இருங்க. பாருங்க, இதெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. அப்போல்லாம் வந்துட்டு நிறைய இந்த மாதிரி சாகால், இந்த மாதிரி புதை கல் சைடில் வந்து நிறைய இருக்கும். இந்த மாதிரி காயெல்லாம் பழமாக தான் இருக்குது. இது நாங்கள் ஹரிஸ் குட்டிக்கும் கொடுக்குறோம், சாப்பிட்டு பாருங்க. இதுதான் நாங்கள் சின்ன வயசில் நானாப்பழம்னு சொல்லிட்டு சாப்பிடுவோம். இந்த சாறு மட்டும் நம்ம திராட்சை அப்படியே சாப்பிடுவோம். அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு கொட்டெல்லாம் துப்பிடணும். எப்படி இருக்கு? மாமா கொஞ்சம் கொடுக்கலாம். மாமாவுக்கு கொடுக்கணுமா? சரி, கையில் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, இங்கே இன்னும் ஒரு 2 செடி அது மாதிரி இருக்குது. அதுலேயும் வந்துட்டு காய் வச்சுருந்துச்சு. காய் இப்போ தான் வந்துட்டு வச்சுருக்கு. இனிமேல் மழை காலம்லாம் வரும்ல, இந்த மழை காலம் வரும்பொழுது பழம் வந்துட்டு அதிகமாக வைக்கும். பார்த்தீங்கன்னா திரும்பி பாருங்க எப்படி இருக்குன்னு. திராட்சை மாதிரி நல்லா கொட்டை வரும் பாருங்க, சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்துட்டு அப்போலாம் திராட்சைன்ற அளவுக்கு இதை ருசித்து சாப்பிடுவோம். நல்ல சின்ன சின்னதாக இருந்தாலும் ஒவ்வொன்றும் நல்லா வந்து இனிப்பாக இருக்கும். ஒவ்வொன்றும் ரொம்ப பெருசாக இருந்தாலும் வந்து அவ்வளோவா நல்லா இல்லாமல் இருக்கும். ஹரிக்குட்டிக்கு இதை நானும் பண்ணான்னு சொன்னதை வந்து கொண்டுன்னு கத்திட்டே இருக்காங்க. பாருங்க, நல்லா இருக்குல்ல. உங்கள் ஊரில் இதுக்கான உண்மையான பேர் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்க, இதெல்லாம் நிறைய இருக்குது. இது ஃபுல்லாக தான்.